அப்பா தாய் போன பிறகு நான் உன்னையே நம்பிக்கொண்டிருந்தேனே, அப்படி நான் நம்பிக்கொண்டிருந்தேனே, என்னை விட்டு போய்விட்டீர் அப்பா. அப்பா உன் நம்புக்கு ஈடாகுமா? அப்பா அன்புக்கு ஈடாகுமாகாது. அப்பா உன் ஜகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாது. அப்பா ஒன்றுக்கு ஈடாகுமாகாது. அப்பா உன் ஜகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாது. ஓடு நரம்பு நரம்பெலவுவாது. மாறாது இராதி அப்பா. அப்பா ஒன்றுக்கு ஈடாகுமாகாது. அப்பா உன் ஜகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாது. ஓடு ரத்த நாடி நரம்பெலவுவாது. அப்பா உன் இந்திரமா பரிவச இந்திரமா. அப்பா அப்பா ஒன்றுக்கு ஈடாகுமாகாது. அப்பா உன் ஜகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாது. ஓடு ரத்து நடி நரம்பெலவுவாது. அப்பா இந்த பாவை நம்பாத சென்று விட்டீர்களே, என் கணவனும் என்ன நம்பாத போய்விட்டாரே, நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்?
அப்பா 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 உன்னை போல யாருமே இல்லே, எனக்கு யாருமே இல்லே. உகை வீரல முடிச்சு நடந்த கால மறக்கல, அந்த கால மறக்கல. அந்த கால மறக்கல. சுமந்து முழந்து சாமினி எங்களை எனக்கு தந்து அதரவ நான் இருக்கேன், அலமோல போயிருக்கேன். அதரவ நான் இருக்கேன், அலமோல தான் இருந்தேன். அப்பா 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 யாருமே இல்ல, யாருமே இல்ல. கால மறக்கல, அந்த கால மறக்கல. என்னுடைய அருமை தம்பி காவலர் சென்றவர்கள் இதுவரை களவில்லை. சிவாஜியம் திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாட்சி வட்டம் காரம் கிராமம் காலம் சென்ற காசி ஆச்சாரியார் அவருடைய மனைவி கஸ்தூரி அம்மையார் அந்தவர்கள் எனக்கு தாய் போன்று வளர்த்து ஆளாக்கி நாடகத் துறையிலே சிறப்பாக ஆடுகிறார் என்று தினம் அந்த அன்னையார் எனக்கு ஆழத்தை எடுத்து வரவேற்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் மணியாச்சாரியார், முருகனாச்சாரியார், அவருடைய மனைவி அஞ்சாலை அனைவரும் ஒன்று சேர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் வேடந்தாங்கல் அடுத்த துறையூர் கிராமத்தைச் சேர்ந்த சபரி எனக்காக 501 ரூபாய் கொடுத்து அன்பளிப்பு செய்திருக்கார்கள். அந்நாருக்கு பலமாத நன்றி தெரிவித்துக் கொள்வோம். ஆகையால் என்னுடைய தம்பியோடு சென்று காவலனும் காணவில்லை, என்னுடைய தம்பியும் காணவில்லை. சற்று அமர்ந்து பார்க்கலாம். அதாவது ஐயப்பன் பக்தர் அவரு. குடும்பத்தை காப்போம், குடியை மறப்போம். யார் மறக்கிறாங்கன்னா அவர் எழுதி சொல்றான். இது கேள்வி கிடையாது. ஆயுட்கால ஐயப்பன் பக்தர் அவரு. அதாவது குடும்பத்தை நினைப்போம், குடியை மறப்போம். மனிதனுடைய வாழ்நாள் மிக மிக ரொம்ப குறைவு. அப்படிப்பட்ட குறுகிய காலகட்டத்தில் கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து எந்தவித தடைகளும் இல்லாமல் சபரிமலை பகவான் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமியின் திருக்கோயிலுக்கு 33 ஆண்டுகள் தொடர்ந்து தரிசனம் செய்து வரும் ஆயுட்கால ஐயப்ப பக்தர் ஆர் சூரிய நாராயணன். ஆயுட்கால ஐயப்ப பக்தர் சலுகை மற்றும் சூப்பரண்டு தமிழ்நாடு சிவில் சப்ளை எங்களுக்கு அதிகாரி அவரு.
வந்தவாசி அன்னார் வந்து இந்த கம்பெனிக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு வச்சுக்கிறேன். என்னுடைய தம்பியும் அரியர் காவலை தெருவில் இதுவரை களவழி எங்கு சென்றார் என்று பிரிந்தால் தம்பி நடப்பார். எட்டெடுக்கு மாளிகையில் எதிர்மெந்தையில் தலைவர் விட்டு விட்டு சென்றாரடி வேறுபடலில் நேரடி நான் வேறுபடலில் நேரடி ஓடோடி வந்த என்னை எட்டெடுக்கு மாளிகையில் எதிர்மெந்தையில் தலைவர் விட்டு விட்டு சென்றாரடி வேறுபடலில் நேரடி நான் வேறுபடலில் நேரடி கையளவும் உள்ளவட்டு கடல் போல் ஆத்தவட்டு வேண்டாமடி போல வர வேண்டாமடி எட்டெடுக்கு மாளிகையில் எதிர்மெந்தையில் தலைவர் விட்டு விட்டு சென்றாரடி வேறுபடலில் நேரடி நான் வீதி வீதியாக சென்றோம் என்னை கேட்பார் ஒருவருமே கிடையாது. ஏனென்று கேட்பார் ஒருவருமே கிடையாது. இந்த நிலையில் இருக்கும் போது என்னை யார் கேட்பார்கள்? என்னை யார் தான் கேட்பார்கள்? என் தந்தையும் வெறுத்து விட்டார், என் கணவன் வெறுத்து விட்டார். எனக்கு உற்றார் உறவினர் யாருமே கிடையாது. இந்த நாட்டு மக்கள் அனைவரும் எனக்கு துணையாக இருக்க வேண்டும். அதுவும் இந்த நிலையில் இருக்கும் போது நாட்டு மக்கள் எனக்கு எப்படி உருவார்கள்? அவர்களை பார்க்க முடியலையே. நினைக்கத் தெரிந்த மனமே மறக்கத்
உயிரே பறக்க தெரியாத தெரிந்த மனமே உனக்கு பறக்க தெரியாத தெரிந்த உயிரே உனக்கு தெரியாத குளிர தெரியாத உயிரே தெரிந்த மனமே உனக்கு நினைக்க தெரியாத நான் எதற்காக இருக்க வேண்டும் தெரியுமா?